ஆஃப்டர் வெரி லாங் டைம் நான் மறுபடியும் என் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாங்கள் க்ரூஸில் போக போகிறோம். இந்த ட்ரிப் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான ட்ரிப். என்னோட பேரண்ட்ஸை ஒரு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறேன். அதுவும் அவங்களோட 25th வெட்டிங் ஆனிவர்சரிக்காக அவங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரிப். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் உள்ள என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், ட்ரிப்பை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன், எப்படியெல்லாம் புக்கிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தரேன். நானும் ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட க்ரூஸ் ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 3 days and 2 nights. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்புவோம் ஈவினிங் 4 o'clock மாதிரி. இப்போ தான் போர்ட்லேருந்து நம்மளை எம்பார்க் பண்ணுவாங்க. செகண்ட் டே வந்து ஹை சீல இருக்கும். தேர்ட் டே வந்துட்டு விசாகப்பட்டினம் ரீச் ஆயிடும். நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சென்னை தான் போய் ஏறணும்னு கிடையாது. கொச்சின் இருக்குது, கோவா இருக்குது, மும்பை இருக்குது, நிறையா இருக்கும். நீங்கள் கார்டேலியா க்ரூஸ் வெப்சைட் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய டெஸ்டினேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோட நேட்டிவ்லேருந்து சென்னை போகிறதுக்கு வந்து நான் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த கூப்பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் காட்டுறேன். இப்போ நான் சென்னை ரீச் ஆகிட்டு உங்களுக்கு பேலன்ஸ் சொல்கிறேன். ஸோ கைஸ், நம்ம சென்னை ரீச் ஆயாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:30. இப்போது சென்ட்ரல்லேருந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு கேபும் வந்துருச்சு. நம்ம இப்போ சீஃபேரர்ஸ் கிளப்புக்கு போகணும். அங்கேருந்து தான் நம்மளை க்ரூ மெம்பர்ஸ் பிக்கப் பண்ணிப்பாங்க. எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒயிட் யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க எல்லாருமே ஸ்டாஃப் மெம்பர்ஸ். இவங்க வந்து நம்மளோட போர்டிங் பாஸ் செக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு பஸ் அலாட் பண்ணிடுவாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஸோ பஸ்ஸு வந்து கரெக்டாக போர்ட் ஆஃப் சென்னையில் கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுரும். நம்மளை டேரெக்டாக போர்ட்டுக்கு போக முடியாது. இங்கே வந்து அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க போர்ட்டுக்கு. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பஸ் வந்து 4-5 டைம்ஸ் ட்ரிப் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஃபேமிலிஸ் வந்து அசம்பிள் ஆக இவங்க கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த போர்ட்டுக்கு. போர்ட் ஆஃப் சென்னை நாங்கள் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் சம் சேஃப்டி கன்சர்ன்ஸ். பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் போர்டிங் ப்ராசஸ்க்கு கண்டிப்பாக உங்களோட ஆதார் ஒரிஜினல் ப்ளஸ் உங்களோட டிக்கெட் காப்பீஸை கையில் வச்சுக்கணும். இங்கே 4-5 செக்யூரிட்டி செக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரியாராக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ரூஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கையில் எக்ஸஸாக கேஷ் வச்சுக்கோங்க. பிகாஸ் கடலுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்காது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கேஷ் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு தருவாங்க. இந்த செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறமா அந்த ஆக்சஸ் கார்டில் நீங்கள் கேஷை வந்து நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உள்ள செக்யூரிட்டி செக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேஸை கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு தருவாங்க. இது வந்து ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஒரு கார்டு தருவாங்க. அண்ட் அதில் வந்து உங்களோட மஸ்டர் ஸ்டேஷன், உங்களோட நேம், உங்களோட ரூம் நம்பர், அதாவது உங்களோட கேபின் நம்பர் அண்ட் நீங்கள் எந்த டெக், இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் செக்யூரிட்டி செக். கோர்ஸ் உங்களோட பேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அது மேலே வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுவாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ட்ரையர்ஸ், ஸ்ட்ரெயிட்னர்ஸ், கர்லிங் மெஷின்ஸ் இது எதுவுமே நீங்கள் கொண்டு போக முடியாது. ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஃபோட்டோஸ் அவங்களாம் எடுத்து தருவாங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம நேராக ஷிப்புக்கு போயிடலாம். போர்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம க்ரூஸ் முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அண்ட் தேட் வாஸ் த ரியலி பெஸ்ட் மூமெண்ட். அண்ட் தேங்க் காட் ஐவ் கேப்சர்ட் எவ்ரி சிங்கிள் செகண்ட். பிகாஸ் அங்கே வந்து இந்த ஃபேமிலிஸில் அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பினஸ். எல்லாருமே கத்திட்டு ஒரு மாதிரி வைபாக நல்லா இருந்துச்சு அது. அண்ட் அவ்வளோ பெரிய ஷிப்பில் தான் நம்ம போக போகிறோமோ அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது.
அண்ட் அந்த ஷிப்புக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே குட்டி குட்டியாக தெரிஞ்சாங்க. நீங்கள் வீடியோஸில் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நாங்களும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அண்ட் உடனே நாங்கள் ஷிப்புக்குள்ளே போயிட்டோம். ஃபைனலி க்ரூஸ்குள்ளே நுழைஞ்ச உடனே எங்களை நல்லா வார்மாக இப்படி தான் வெல்கம் பண்ணாங்க. இந்தியன் ட்ரெடிஷன் படி சாரீ கட்டி பொட்டெல்லாம் வச்சு எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து அண்ட் ஒரு பர்சன் முன்னாடி நின்று எங்களுக்கு கைட் பண்ணாங்க, நாங்கள் எந்த டெக்கு போகணும், எந்த கேபின் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி. ஷிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோருக்கு பதிலாக டெக்குன்னு சொல்லுவாங்க, ரூம்ஸ்க்கு பதிலாக கேபின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிபார்ச்சருக்கு பதிலாக எம்பார்க்கிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கிறதா நம்ம நிறைய கற்றுக்கலாம். அண்ட் எங்களோட கேபின் வந்து 7th டெக்கில் இருந்துச்சு. 7th டெக்கோட லாபியே பயங்கரம் பெருசு அண்ட் அதோட வியூ பார்த்திங்கன்னா அதோட பயங்கரம் பெருசு. ஒன்ஸ் ஷிப் வந்து எம்பார்க் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக இருக்கும் அதோட வியூ. அண்டு இன்னொரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா எங்களோட ரூம்லேருந்து நாங்கள் எல்லா இடத்துக்குமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இங்கேருந்து டாப் டெக்குக்கு போகணுன்னா ஈஸியாக போய்க்கலாம். அண்டு ரொம்ப தூரம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆகட்டும், தியேட்டர் ஆகட்டும், கேசினோ ஆகட்டும், எல்லா இடத்துக்குமே நாங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணோம். அப்படியே நாங்கள் கேபின்ஸ்க்கும் வந்தாச்சு. அண்ட் இந்த கேபின் வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு. ஸோ இது வந்து டபுள் ஆக்குபென்சி வித் ஓஷன் வியூ கேட்டகரி. இதே மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. வித் ஓஷன் வியூ, வித்தவுட் ஓஷன் வியூ, வித் பால்கனி வியூ, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் அண்ட் ஆக்குபென்சியும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக எங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி கேபின் எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருந்தது. இன்னும் ஈஸியராக இருந்துச்சு எங்களுக்கு. அண்ட் இதில் என்னென்ன திங்ஸ் உங்களுக்கு வரும், நெசசரி ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அகெயின் நீங்கள் புக்கிங்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நல்ல வீக்கெண்டோ இல்லை ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக பார்த்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புக் பண்ணும்போது என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நான் ஒரு பெரிய ஃபேமிலி ரூம் மாதிரி எடுத்துக்கலாம் ஃபார் 4 of us அப்படின்னு நினச்சேன். பட் அந்த டைமில் இஷிகான்னு சொல்லிட்டு ஷீ இஸ் an agent from Cordelia Cruises. அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருந்ததை பற்றி சொன்னாங்க. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் 1 single ரூம் நான் வந்து 2 ரூம் வித் ஓஷன் வியூவோடு எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு இன்னும் பெட்டர் ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்க மூலியமாக புக் பண்ணேன். ஐ வில் கிவ் யூ ஹர் நம்பர். ஷி வாஸ் வெரி கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். எனக்கு ட்ரிப்பு முடிகிற வரைக்கும் எனக்கு ஃபுல்லாக அவங்க தான் கைட் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா புக்கிங்ஸ் பண்ணால் நீங்கள் அவங்க மூலியமாக கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். Who embarked to leave the port of Chennai, whether they have cruised before or not. ரூமில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில்ஸ் உங்களுக்கு டெய்லி லோட் பண்ணிடுவாங்க, ஒரு இந்தியன் ப்ளக் பாயிண்ட் இருக்கும், 2 இன்டர்நேஷ்னல் சாக்கெட் இருக்கும், அடாப்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் சாக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் ஒரு டெலிஃபோன் இருக்கும், டெய்லி பிளானர்ஸ் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸும் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு ப்ரோக்ராமுக்கும் இருக்கும். கெசினோவோட ஒரு இன்ஃபர்மேஷன் கார்டும் வெல்கம் லெட்டரும் இருக்கும். அண்ட் அது இல்லாமல் ஹேர் ட்ரையர்ஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்ஸ், ரூம்க்கு எத்தனை பேரோ அதில் லைஃப் ஜாக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க. ஹேங்கர்ஸு, லாண்ட்ரி பேக்ஸு, அதுக்கப்புறம் லாக்கர் இருக்கும், டாய்லெட்ரிஸ் இருக்கும், டவல்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஷிப்போட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. மஸ்டர் ஸ்டேஷன் எங்கே இருக்குது நீங்கள் இதில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட மஸ்டர் ஸ்டேஷன் வந்து 5, அது வந்து 6th டெக்கில் இருக்குது. அண்ட் அங்கே வந்து சேஃப்டி ட்ரில் நடக்கும், அதை நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். இதில் வந்து டூஸ் அண்ட் டூ நாட்ஸ், அப்புறம் லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் எப்படி போடணும்னு சொல்லி தருவாங்க. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன்.